வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. மயிலாடுதுறையில் உணவகத்தில் ஆய்விற்கு சென்ற நகராட்சி சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவியாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்லப்பா இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். செல்லப்பா, விவரங்கள். அமருத், மயிலாடுதுறை கச்சேரி சாலையில் அமைந்துள்ள பிரபல பிரியாணி கடையான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி கடையில சுகாதாரமற்ற முறையில உணவு தயாரிப்பதாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவலை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவின் பேர்ல நேற்று சுகாதார ஆய்வாளர்கள் பிருந்தா, நகர அமைப்பு உதவியாளர் முருகராஜ் உள்ளிட்ட அலுவலர்கள் நேற்று அந்த கடைக்கு ஆய்வு சென்றாங்க. அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றி பிருந்தா, முருகராஜ் இருவர் மீதும் கடையில் இருந்தவர்கள் 10க்கும் மேற்பட்டு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இவ்விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினர் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தாங்க. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில நகராட்சி ஊழியர்கள் பாய் வீட்டு கல்யாண பிரியாணி கடையை பூட்டி சீல் வைக்கவும், குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் நகராட்சி அலுவலகம் முன்பு மயிலாடுதுறையின் தரங்கம்பாடி சிலை சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அங்கு வந்த காவல் ஆய்வாளர் சுப்ரியா பேச்சுவார்த்தை நடத்தி கடையை பூட்டி சீல் வைப்பதாக உறுதியளித்து நகராட்சி ஊழியர்கள் அழைத்து சென்றாங்க. கடையை பூட்டி சீல் வைக்கக்கூடாது என்று கச்சேரி சாலையில் பாய் வீட்டு பிரியாணி கடை ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்கள், அவர்களது ஆதரவாளர்கள் கச்சேரி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில அங்கு டிஎஸ்பி திருப்பதி தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் அந்த கடை ஆக்கிரமிப்பு அதிகமாக பக்கத்தில் இருந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. இந்நிலையில கடையில் உள்ளே சென்று இறைச்சிகளையும் சமைத்த உணவுகளையும் போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கைப்பற்றி ஆய்வுக்காக இருந்து சென்றனர். ஆய்விலிருந்து பரிசோதனைகள் முடிவு வரும் வரை கடை பூட்டி இருக்கும் என்றும் உத்தரவிட்டனர். மேலும் சுகாதார ஆய்வாளர் பிருந்தா அளித்த புகாரின் பேர்ல ஆபாசமாக பேசுதல், பொது ஊழியரை தாக்குதல், காயம் ஏற்படுத்துதல், கொலை மிரட்டல், பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் கடையில் இருந்த கடை உரிமையாளரின் உறவினர்களான அப்சில், அமீர் மற்றும் சிலர் மீது மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்நிலையில தாக்குதல் நடத்துவதை கைது செய்ய வலியுறுத்தி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், அலுவலர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் நகராட்சி பணியை புறக்கணித்து நகராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதனால நகராட்சியில் உள்ள அனைத்து பகுதிகளில் குப்பைகள் சேகரிக்கப்படாமல் அங்கங்கே கடக்கிறது. இதனால மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகர் பதற்றமான சூழ்நிலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்லப்பா. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.